Dear students, in today's class we are going to see about deficiency of diseases. First we will start with definition of deficiency. First, some foods may not contain a particular nutrient. If this continues over a long period of time, the person may suffer from it deficiency. It means deficiency. Deficiency means some of the food have carbohydrate, some of the food have protein, some of the food have fat, some of the food have vitamin and minerals. First, நம்ம ஒரு ப்ராப்பர் நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறோன்னா அது அதிகமாக கார்போஹைட்ரேட் கண்டென்ட் மட்டும் இருந்துட்டு அந்த ஃபுட்டை அதை மட்டுமே நம்ம கண்டினியூஸாக நம்ம ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம எடுத்துக்கொள்ள ஆட்டோமேட்டிக்காகவே சம் டிஃபிகல்ட்டிஸ் கம்ஸ் இன் அவர் ஹியூமன் பாடி. ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் ஃபுட்டு மோஸ்ட் ஆஃப் தெம் லைக் சிக்கன். அப்போ சிக்கனை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈட் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள ரெகுலராக நம்ம ஈட் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்போது இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படின்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபேட் மாலிகுல்ஸும் ரொம்ப அதிகமாகிடும். அப்போது அவர் பாடி ஹாவ் லுக்ஸ் லைக் ஃபேட். அப்போது ஒரு ஹெல்த்தியான பாடியாகவும் இருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், தமிழில் சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட் ஒரு மினிமம் அமௌண்ட், ப்ரோட்டீன் ஒரு மினிமம் அமௌண்ட் அண்ட் ஃபேட் அண்ட் விட்டமின் மினரல்ஸ் மினிமம் அமௌண்ட்டில் நம்ம எடுத்துக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஃபிஷியன்சின்ற அப்படி ஒரு விஷயம் வராது. Then deficiency diseases. This deficiency diseases means some nutrients are lagging in that food, particular food. அப்போது ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துக்கக்குள்ள அதில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இருக்கணும், இந்த 5 நியூட்ரியண்ட்டுமே இருக்கணும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின் அண்ட் மினரல்ஸ், இந்த ஆல் த நியூட்ரியன்ஸும் அதில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அயான்ஸ் அது எல்லாமே இருக்கணும். அப்போது இதில் எதனா ஒன்று மிஸ் ஆகக்குள்ள ஓகே, 1 மிஸ் ஆனால் பரவாயில்ல. அப்போது சம் 2 நியூட்ரியன் 3 நியூட்ரியன்ட் அப்படி மிஸ் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு சம் டிஃபிகல்ட்டிஸ் வரும். இப்போ ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள், இப்போ மார்னிங் மில்க் வி வில் ட்ரிங்க், தென் ஈட் ஃபுட், தென் ஈட் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்குள்ள நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பாடி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லை சம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதை நம்ம இன்டேக் பண்ணிக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே சம் difficulties comes in our human body. First we will see carbohydrate and fat foods are energy giving foods. அதாவது இந்த ஃபுட்ஸ்கிட்ட இருந்து நம்ம அதிகமாக என்ன பண்ண, we will take energy. Then protein means body building food. அதாவது நம்ம பாடியை ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க இந்த ஃபுட்ஸை நம்ம அதிகமாக ஈட் பண்ணலாம். Then vitamins and minerals. Then vitamins contains 5 major group in vitamin A, vitamin B, E, C and K. These groups are called vitamin B complex அப்படின்னு சொல்லி நம்ம already we are learned. Then these vitamin and minerals are protecting food. அதாவது for against germs and some microorganisms, harmful microorganisms இருந்து நம்மளை prevent பண்ணுற food தான் vitamin and minerals. Then these groups of vitamins. First vitamin A. This vitamin A the deficiency like loss of vision. அப்போது அவங்களுடைய பார்வை குறைபாடு ரொம்பவே என்ன ஆகிட்டு இருக்கும், அதோடைய பவர் ரொம்பவே டிக்ரீஸ்ட் ஆகிட்டே இருக்கும். சம் சிம்டம்ஸ் லைக் புவர் விஷன் அண்ட் லாஸ் ஆஃப் விஷன் இன் டார்க்னஸ் அண்ட் நைட் அண்ட் சம்டைம்ஸ் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் விஷன், ஃபுல்லாகவே கண்ணே தெரியாமல் அந்த மாதிரி ஆகிடும். தென் விட்டமின் B1, தட் இஸ் டெஃபிஷியன்சி லைக் பெரி that is a weak muscles and very little energy to work. அதாவது நம்ம மசில்ஸ்லாம் அடிக்கடி பெயினாக இருக்கும், கரெக்டான ஒர்க்கை நம்மளால் cannot do. Then vitamin C, it's a scurvy. That deficiency is most of the caused by small children and others. Then this scurvy symptoms like bleeding gums and wounds take longer time to heal. அப்போது நம்ம சின்ன வயசுல என்ன இருக்கும், அடிக்கடி பல்வலி அந்த மாதிரி வரும் இல்லையா, அப்போது இந்த ஸ்கர்வி. ஆனால் இந்த ஸ்கர்வி இந்த டெஃபிஷியன்சி பி, அதாவது விட்டமின் சி டெஃபிஷியன்சி ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கர்வி அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி கம்ஸ் டு தி சில்ட்ரன். அப்படி வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு என்ன ஆகிடும், அடிக்கடி இந்த மாதிரி டூத் டிகே அண்டு ப்ளீடிங் பிளட் ஃப்ரம் கம்ஸ் அந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். தென் விட்டமின் டி, தட் இஸ் deficiency is called rickets. Symptoms like bones become soft and bent. இந்த rickets வந்தவங்களை பார்த்திங்கன்னா அந்த போன் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பெண்டான மாதிரி இருக்கும் அவங்களுடைய லெக். தென் calcium, that is a very important for all animals. Then in this calcium it helps to
helps to prevent some deficiency like bone and tooth decay. Some symptoms like weak bones and tooth decay, அடிக்கடி பல் வலிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கால் வலி அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி. தென் அயோடின், திஸ் அயோடின் இஸ் a deficiency like goiter, அதாவது நமக்கு கழுத்துக்கு கீழே ட்ரக்கியான்னு சொல்லுவோம். இந்த ட்ரக்கியா near to the pituitary gland, அந்த pituitary glandல இந்த அயோடின்ற ஒரு கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியாகவே அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த காய்டர்ன்ற ஒரு டெஃபிஷியன்சி வரும். பார்க்க கழுத்துக்கு கீழே ஒரு பெருசாக வீங்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் கால்ட் காய்டர். The symptoms like glands in the neck appear swollen and mental disability in children, இதுவும் வரும். Then iron, this iron is some deficiency like anemia, symptoms like weakness. This iron means our blood had more ions. Ions means our blood contains RBC and WBC. இந்த WBC கண்டென்ட்டுக்கு இந்த அயர்ன்ற ஒரு நியூட்ரியன்ட் வெரி வெரி எசென்ஷியல், வெரி வெரி நீடட். அப்படி இருக்கக்குள்ள அந்த நியூட்ரியன்ட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிசி செல்ஸ் ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அவங்களுக்கு அனிமியான்ற ஒரு ப்ராப்ளம் வரும். திஸ் அனிமியா வந்துருச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க. Do you understand students? What are the diseases? First, vitamin A, loss of vision. Then B1, beriberi. Then vitamin C, scurvy. Vitamin D, rickets. Calcium, bone and tooth decay. Iodine, goiter, iron, anemia. These are the deficiency of lagging nutrients of vitamin A, B1, C and D and calcium, iodine and iron. Do you understand students? This lesson is over. In this lesson have what we are learned. First one, different food items contain and what do various nutrients for our body, then balanced diet, then last one deficiency diseases. Then we will see class work. Today homework இந்த டாப்பிக்கில் இருக்கிற 2 marks 3 mark அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கணும். This is for your homework. In deficiency of diseases, write 1 marks and fill-ups 2 marks and short answers. Vitamin B complex, very very important question. Then define marasmus and what are the symptoms of kwashiorkor. Do you understand students? Write clearly and neatly in your classworks note. அழகாக எழுதுங்க. இதுக்கான PDF I will send you. Thank you.